தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல புதன் அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான், ராசிக்கு 4ஆம் இடமான இடம், சொத்து, நிலம், வாகனம், தாயார சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் கேதுவோட இருக்கார். அங்க சுக்கிரன் நீச்சமா இருக்குது. லக்னத்திற்கு ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல ராகு, ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல 4/9/2024 அன்னைக்கு அந்த புதன் பகவான், உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசியிலிருந்து 3ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில ஒரு 15 நாட்கள் 20 நாட்களுக்கு பக்கம் அந்த புதன் இருக்கிறாரு. கூடவே 23/9/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசிக்குள்ள அந்த புதன் பயிற்சி ஆகிறாரு. கன்னியில அந்த புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படிங்கிற பலத்தை அடைகிறார். முழுக்க பலமாகிறார் புதன். உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுதுங்க. எப்போ? 23/9/2024 அப்புறம் என்னென்னவெல்லாம் நடக்க இருக்கு, என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம், எதை நீங்கள் செஞ்சு எதன் மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் அடைஞ்சிக்கலாம், எதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிகளை சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 16/9/2024 அன்னைக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் பலம் பெற்றிருந்திருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு சூழல். சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது நன்மையா சார்னா நல்ல விஷயம் தான். 3ஆம் அதிபதி 4ல் இருக்கலாம் தாராளமாக. 18/9/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம், 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, மூலத்திரிகோண பலம் அடையுது. இப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன் முழு பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல வினைகளின் பயனாக உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாவம் 5. அந்த 5ஆம் இடத்து அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் மாத இறுதியில். மாத இறுதியில் 2 விஷயம் நடக்குது. உங்களுடைய ராசி அதிபதியும் பலம் அடைகிறாரு, 4ஆம் அதிபதி பலம் அடைகிறாரு, 5ஆம் அதிபதியும் பலம் அடைகிறாரு. இப்போது இந்த மாத கடைசியில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. பிளான் பண்ணி செய்யணும். அதுதான். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது புதனோட. உங்களுடைய ராசி அதிபதி கூட கேது இருக்கிறார். அப்போது உங்களுடைய பிளானில் தெளிவு வேணும். தெளிவில்லாமல் சில விஷயங்களை செய்ய வச்சுருவார். அதுக்காக தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளுங்க. ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல்ல முதல் 4 நாட்களுக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுடைய தாய்வழி உறவுகள் மூலமாக ஏதாவது பொருளாதார உதவிகளோ பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளோ இருந்தால் முதல் 4 நாட்களுக்குள்ள முடிச்சிடுங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் உங்களுக்கு. அதற்கு மேலே அவங்ககிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. அலைச்சல் நிறையா இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், சம்பாத்தியம் அதில் குறைஞ்சி போயிடும், வருமானம் நின்று போயிடும். புரிஞ்சுக்கோங்க. அப்போது தாய்வழி உறவுகள்கிட்ட இருந்தோ இல்லை வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் ஏதாவது இருந்தது அப்படின்னா முதல் 4 நாட்களுக்குள்ளே வாங்கிடுங்க. குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லபடியாக படிப்பாங்க, விளையாட்டுலேயும் ஆர்வமாக இருப்பாங்க, படிப்புலேயும் நல்ல ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் மீது, தன வரவின் மீது, பொருளாதார அமைப்புகளின் மீது, சேமிப்பின் மீது அதிக நாட்டம் வரக்கூடிய அமைப்புகளை இந்த புதன் பகவான் சொல்லிடணும். முதல் 4 நாட்களுக்கு காசு சேமிக்கணும், குடும்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ஓடும். முதல் 4 நாளைக்கு அப்படி இருப்பாங்க. அப்படியே டக்குன்னு அப்புறம் அந்நியன் மாதிரி மாறிடுவாங்க. 3ஆம் இடத்துக்கு எப்போ புதன் வர்றாரோ அப்போது இந்த 4ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன செய்துக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அமைப்புகளுக்குள்ளே போயிடும். சரியா? அப்போது முதல் 4 நாட்களுக்கு குடும்பத்திற்கு முக்கியத்துவம், அதற்கு பின்பு வரக்கூடிய ஒரு 20 நாட்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம், அதன் பின்பு தாயாருக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம். ஸோ இப்படி தான் அந்த புதனனுடைய நகர்வு உங்களுக்கு இருக்குது.
இந்த தைரியம் எங்கிருந்து தான் வருதுன்னே தெரில இந்த மிதுன ராசிக்கு. அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு துணிச்சலோட பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட சுய முயற்சிகளோட இந்த மாதத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி போய் உட்கார்றாரு. நாளுக்குடையவரும் கூடவே 3ஆம் அதிபதியும் பலம் பெறாரு. முதல் 18 நாட்களுக்கு அந்த புதனும் அந்த சூரியனும் இணைவு வரக்கூடிய ஒரு அமைப்பில் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல ஏற்படுது. எப்படி ஒரு காலம் பாருங்க. எப்பவுமே எந்த ஒரு காரியம் நீங்கள் தொட்டாலும் பதறாமல் தெளிவாக செய்தீங்கன்னாவே 50% வெற்றி. அதன் பின்பு தான் உங்களுடைய எஃபர்ட். நீங்கள் எப்படி அதை செய்கிறீங்க அப்படிங்கிறது முதல்ல பதறாமல் கிளியராக தெளிவாக இருந்தாலே 50% வெற்றி. அந்த பதற்றம் இல்லாமல் தெளிவோட தீர்க்கமான சிந்தனையோட உங்களை செயல்பட வைக்க வேண்டிய வேலையை இந்த புதனும் சூரியனும் செய்வார்கள். இந்த காலகட்டம் என்னென்னவெல்லாம் பண்ணலாம் சார்? ஆபரணம் வாங்கலாம் சார். டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், அதை கோர்ட்டில் போனீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், பாக பிரிவினைகள், அதுக்கு சம்மந்தமான கோர்ட்டு சம்மந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள் தான் இருந்ததுன்னா அது சரி செய்யப்படும். இல்லை நிலம் வாங்க கொடுக்க விற்க வாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும். நிலம் சம்பந்தமாக தரகு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் இந்த காலகட்டம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு, விசா அப்ளை பண்ணுறதுக்கு, பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு, உங்களுக்குன்னு தேவையான ஒரு சான்றிதழை பெறுவதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் தாராளமாக. முதல் 18 நாட்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. 4ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் அப்போ அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் அழகாக வாங்கிட்டு போயிடலாம். சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசாபுத்தி அந்தரமோ சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்துருந்துன்னா இன்னும் பாசிட்டிவாக அதை சொல்கிறோம். ஸோ அது குட் அண்ட் வெல், கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றியை பெற்றே தீரும், அதில் மாற்றம் இல்லை. சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் சரியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் ரெடி ஆகிடும். என்ன இந்த காலகட்டம் தாயாருக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்துருங்க. தாயாருக்காக சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை பார்க்க வேண்டியது இருக்கும். அவர்களுக்கு கால் எரிச்சல், பாதை எரிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் அந்த டைல்ஸ்லாம் நடக்கும்போது, பாத்ரூமெல்லாம் போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ தாயாரினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும் இந்த காலகட்டம். மற்றபடி நான் சொன்ன பல விஷயங்களை நீங்கள் செய்யலாம். புதுசாக 2 வீலர் வாங்கணும்னு விருப்பம் இருக்கும், அதை வாங்கணும்னு நினைப்பீங்க, வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. கவனமாக அதை கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது, பார்த்துக்கிடலாம். தாயாருக்கு மட்டும் உடல்நல தொந்தரவுகள். படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் படிப்பில் மந்தத்தன்மை இருந்தாலும் விளையாட்டில் நல்ல ஆர்வம் இருக்கும், விளையாட்டில் நிறைய சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது. ஓகே, 3ஆம் இடத்துல சூரியன் பலம் வரையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் வருவாங்க. இல்லைன்னா சகோதரத்துக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மாமனாருக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும், ஒரு பெயர் கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும். சகோதரத்துக்கோ அல்லது மாமனாருக்கோ. கூடவே சகோதரத்துக்கு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை கரு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இது காட்டுதுங்க உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு. ஸோ அதெல்லாமே குட் அண்ட் வெல், சூப்பர். அடுத்ததாக பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல். முதல் 18 நாட்களுக்கு அந்த சுக்கிரன் நீசமும் கூட. அப்போது தாயாருக்கு எப்படி மருத்துவ செலவுகளை சொன்னோமோ அதே போல் குழந்தைக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. கை குழந்தைகளாக இருக்குதுன்னா பயந்துக்குவாங்க, விருக்குன்னு துள்ளி விழுகிறது, பயந்துக்கிறது, காய்ச்சல் வரும், வாந்தி வரும், பேதி ஆகும், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வயிறு தொந்தரவு வந்துடுங்க. வயிறு, யூரினல் சம்பந்தமான விஷயங்கள்ல மிதனத்துக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் இந்த காலகட்டம் காட்டுது. என்னதான் 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் 4ஆம் அதிபதி 23ஆம் தேதிக்கு மேலே பலம் பெற்றாலும் உடல் தொந்தரவுகள் இந்த மாதம் உண்டு. சூடு, வயிறு தொந்தரவு, அதே போல் உங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷனு இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. பாருங்க, குழந்தைகளுக்கு அந்த பயம், பதட்டம், அந்த சிறகெல்லாம் அடிச்சுட்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா,
திருஷ்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கும் இந்த காலகட்டம். ஸோ பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், அந்த சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது 4 கூடியவர் 5ல் இருக்கலாம், 5 கூடியவர் 4ல் இருக்கலாம், சுபம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஆனால் 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு வண்டி வாகனம் ஏதாவது விற்று தீராமல் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது விற்று தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல கிளைண்டோ நல்ல கஸ்டமர் நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஓகே, ஸோ அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு, அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு பெண்கள் மூலமாக நல்ல இரவு தூக்கம் குறைந்துவிடும். அவங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, மனசுக்குள்ளே போட்டு அப்படியே விரட்டிகிட்டு இருக்கோம். அதுவா இதுவா அப்படியா இப்படியான்னு ஏதாவது ஒன்று போட்டு நம்ம விரட்டிகிட்டே இருக்கோம். ஸோ அப்படி ஒரு அமைப்புகளை காட்டுது. பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அது முதல் 18 நாட்களுக்கு தான். ஓகே, அடுத்ததான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படின்னா ராசிக்குள்ளேயே வந்து உட்காரார். இந்த மாதம் முழுக்க ராசிக்குள்ளே தான் இருக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு நோய் எதிர்ப்பு கடனை தரக்கூடிய கிரகம். அப்போது எதிரிகள் தேடி வர போகிறாங்க. நம்ம சிவனின் இருந்தாலும் நம்மளை நோண்டுறதுக்குனே ஆளுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது சொல்லுது. முக்கியமாக சொந்த பந்தத்துக்குள்ளேயே அந்த எதிர்ப்புகள் உருவாகிறதுக்கு சான்சஸ் உண்டு, பார்த்துக்கிறீங்க. இல்லைன்னா மூத்த சகோதரமே அந்த எதிரியாக இருக்கலாம். ஏன் அவங்களை எதிர்ப்பாக நினைப்போம்னா, அவங்க மேலே ஏறி உட்காந்துட்டு அவங்க வேலையை உங்களை வச்சு செய்ய வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே நீங்கள் இருக்கணும்னு கொஞ்சம் கட்டளையிடுற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை எல்லாம் செய்வாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால அவர் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் யாரோட கட்டளைக்கும் நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க. நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ண அலையிலேயே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுது. ஆல்ரெடி 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி பலம் கூடவே செவ்வாயும் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால அவ்வளவு வேகம், அவ்வளவு விவேகம், அவ்வளவு சூடு. என்னன்னு கேட்டு வேணா சப்புன்னு 4 வச்சுட்டு தான் வருவீங்க. அந்த அளவு கோபம் வரும் இந்த காலகட்டம், இந்த மாசத்துல மிதுன ராசிக்கு. சார் இது நல்லா இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் அந்த கோபம் தவறு தான். எங்கே கோபப்படணும் எங்கே விடணும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டால் போதுமானது. அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க, கவனமாக இருங்க. கோபத்தை குறைக்க வேண்டிய மாதம் இது. பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சற்று வந்தாலும் கடன் வாங்கி சமாளிச்சுறாங்கிற ஒரு தைரியம் இருக்கும். கடன் வாங்குவீங்க. கேட்ட இடத்துல தேவையான அளவுக்கு கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேங்க்கில் அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம், டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 11ஆம் அதிபதி ராசிக்குள்ள எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு ஃபைனலாக சக்ஸஸ். சார் அதில் மாற்றமே இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எந்த ஒரு காலத்துலேயும் என்ன நடந்தாலும் சரி ஃபைனல் வெற்றி. இந்த மாதம் முழுக்க ராசிக்குள்ளே இருக்கார். எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க, எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. அதே போல் கடன் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டாகும், தேவையான அளவுக்கு கடன் கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் வேலை இல்லாமல் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய அத்துணை மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமாக இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்தே தீரும், மாற்றமே இல்லை. கண்டிப்பாக சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மாதத்தில் கோபத்தை மட்டும் குறைச்சிக்குங்க சாமி, மற்ற எதுவுமே தொந்தரவு இல்லை. ஏன்னா 18ஆம் தேதி உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவானும் நல்லா பலமடையக்கூடிய ஒரு சூழல் 5ஆம் இடத்துலையே நீசம் தாண்டி. இப்போ மனசுக்கு பிடிச்சமான நல்ல சம்பவங்களாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இங்கே சொல்லுது. மாத இறுதியில் மன மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் சுய சிந்தனையோட சுய அறிவோட எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த மாதம் முழுக்க அப்படி தான் இருக்குது. ரைட்டா? நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டு